ஜவஹர் அலி சார், ஜூன் 4 ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க போலயே. என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு முதல்ல ஜூன் 4ஆம் தேதி? இல்ல, இது கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஜூன் 4க்கு பிறகும் அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமைய இருக்கிறது, அந்த முடிவுகளால் யாருக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது என்பதெல்லாம் இந்த விவாத களத்துக்கு நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது மத்தியிலும் ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்களும் இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா வடநாடுகளில் எப்படி இருக்கிறது அதையும் பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் மத்தியிலே ஜனநாயகம் மாற்றம் ஏற்பட்டால் ஜனநாயகத்துக்கு நல்லது என்கின்ற ஒரு மனநிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களே நம்பலாம், கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களே நம்பலாம், நான் தான் கடவுள்னு சொல்றவங்களை நம்ப முடியாதுங்கிற ஒரு நிலையில் மக்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. என்ன சார் போற போக்குல ஏதோ சொல்ற மாதிரி இருக்கே? சினிமா டயலாக் ஆட்டிருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த தேர்தல் காலம் மத்தியிலே ஆட்சியிலுக்கும் மாநில ஆட்சிகளுக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக இப்ப மாநிலத்தை எடுத்தீங்கன்னா 2021க்கு 26க்கு அடித்தளமாக அமைய இருக்குது. இப்ப இந்த தேர்தலுக்கு இப்போ வரைக்கும் அதிமுக அழிக்க நினைச்சவங்க, இது அதிமுக அழியணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அழியும் காலகட்டம் ஜூன் 4க்கு பிறகு தெரிய வரும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தேர்தலில் அதிமுக 35% வாக்குகளுக்கு மேல பெற்று ஒரு தனி பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்க போறது. அதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இது உறுதியாக இருக்க போகிறது. அப்ப இப்படி யோசிக்கிறதா சார்? நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக தன்னை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு தேர்தலாக இதை நாங்க பாக்குறோம்னு சொல்ல வரீங்களா, இல்ல திமுக தன்னை ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல சந்தித்த ஒரு தேர்தல் இது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? இரண்டு பேர்த்துக்குமே பார்க்கணும். அதாவது திமுக மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு மக்களுக்கான எந்த திட்டங்களையும் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கணும். கள்ளச்சாராயம் பெருகி, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, போதைப் பொருட்கள் அதிகமாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் வாழ்வாதாரம் தவிக்கக்கூடிய சூழ்நிலை மக்கள் உணர்ந்திருக்காங்கிறது பார்க்கணும். அதிமுக அம்மாவுக்கு ஒரு பிறகு மாபெரும் ஒரு தலைவர் உருவாக்கியிருக்கார் என்ற வரலாறு ஜூன் 4க்கு பிறகு பேச போகுது. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவர் உருவாயிருக்காரு அப்படிங்கிற இந்த வரலாறு பேச போது அதுல அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அந்த 1000 அர்த்தங்கள்ல ஒற்றை தலைமையும் இருக்கும், 4.5 வருஷம் அவர் ஆட்சி செய்த சாதனைகள் இருக்கும். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்கன்ட்டு இன்றைக்கு அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு கனவு கள்ளக்கூடிய பல பேருடைய கனவுகளை தகர்க்கக்கூடிய வகையிலே அது இருக்க போகுது. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு அடிபணியக்கூடியவர், அதிகாரத்துக்கு என்றைக்கும் அடிபணியாதவர் என்பதை இந்த தேர்தல் களத்தினுடைய தேர்தல் முடிவுகள் காட்டப் போகுது. புதிய வரலாறு படைக்க புதிய தலைமுறைக்கு புதிய தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்றைக்கு மக்களால் போற்றப்பட போகிறார் என்பதெல்லாம் எனக்கு புரியுது ஜவஹர் அலி சார். மேபி இந்த ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு, ஒற்றை தலைமை எல்லாம் உறுதியான பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க அதெல்லாம் சொல்றீங்க. ஆனா புரியுது, நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுக ஆளும் அரசாக இருக்கு. இந்த சமயத்துல இப்ப நம்ம 2011 எடுத்துக்கிட்டோம்னா 2014 ஒட்டுமொத்தமா ஸ்வீப் பண்ணாங்க அதிமுக பண்ணீங்க. 2016 எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வந்ததுக்கு பிறகு 2019 அது அப்படியே மாறாக நடந்தது. இப்ப இந்த தேர்தலில் ஆளும் அரசாக திமுக இருக்கக்கூடிய சூழல அவங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணுங்கிற அந்த கட்டாயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு இக்கட்டா இருக்கு திமுகவுக்கு? இது திமுகவுக்கு கட்டாயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இந்த தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு திமுகவுக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்பவே ஆட்சியில் மாற்றம் வரும், மந்திரி சபையிலே மாற்றம் வரும் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனால் நிச்சயமாக அதாவது மீண்டும் ஒரு வைகோ அந்த கட்சிக்குள் உருவாவார். நிச்சயமாக அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த கட்சியில மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். வாரிசு அரசியலுக்கு எதிராக அங்க பல்வேறு பிரிவுகள் பிரிக்கப்படும் அந்த கட்சிக்குள்ள. அது மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. நீங்க வேணா நடக்க இல்ல ஜவஹர் அலி சார், ஒரே ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிக்கலாமா? இத நீங்க யூகமா சொல்றீங்களா, ஏசியமா சொல்றீங்களா, இல்ல சாப விடுறீங்களான்னு தெரியலையே.
இதுல அரசியல் களத்தை நானும் வந்து கடந்த 45 வருஷத்துக்கு மேல பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள். இது நான் 15 வயசுல அரசியலுக்கு வந்தேன், இன்றைக்கு 60 வயசு ஆயிடுச்சு. நானும் வந்து 45 வருஷமா அரசியல் களம். ஆனால் எப்படி வந்து திமுக தோற்ற போது கருணாநிதியை எதிர்த்து அந்த கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு வாரிசு அரசியலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டதோ அதை விட பல மடங்கு ஏற்படும். ஏனென்றா இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருப்பது கட்சிக்காரங்களுக்கே பிடிக்கல, கட்சிக்காரங்களே வெறுத்து போய் இருக்கிறாங்க. இவனுங்க கொள்ள அடிக்கிறாங்க, கோடிகளை சேர்க்கிறாங்க, கட்சிக்கார தொண்டர்கள் எல்லாம் விட்டுட்டாங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இப்போ ஜவஹர் அலி சார், அப்ப ஏதோ குழப்பம் வரப்போகுது அப்படின்னா ஆல்ரெடி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அமைச்சரவையில மாற்றம் வரலாம் அப்படின்லாம் பேச்சு எழுந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்றதையும் வைத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பிம்பம் தெரியுது, என்னது அது? இல்ல, ஏன்னா இந்த தேர்தல் நான் ஏற்கனவே சொன்னேன், மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் மக்கள் மரண அடி கொடுக்க போறார்கள். மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு என்னுடைய கணிப்பை சொல்றேன், கணிப்பில் மரண அடி கொடுப்பாங்க மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் என்ற என்னுடைய பார்வையில் தான் நான் பார்க்கிறேன். அதனால சொல்றேன், இன்றைக்கு வந்து இவர்களுக்குள்ள கட்சிகள ஒரு தோல்விக்கு காரணம் ஸ்டாலினுடைய குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது அந்த கட்சிக்குள்ள வெடிப்பு ஏற்படும். அதனால பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால வந்து நீங்க மந்திரி சபை மாற்றம் நீங்க வந்து எல்லாத்துக்கும் பதவி கொடுத்தா கூட அதனால கூட நீங்க அந்த கட்சியை கட்டுப்படுத்த முடியாது, அதுல உடையிறதுல மாற்றம் இருக்காது. நிச்சயமா உடைய போறதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். நான் திரும்ப வரேன் ஜவஹர் அலி சார், நான் மறுபடியும் சுருக்கமா. அதே மாதிரி நீங்க வந்து இப்ப 2 விஷயத்தையும் பார்த்தே ஆகணும். ஏன்னா ஒருவேளை மத்தியிலே ஒரு ஆட்சியில ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், திமுக நேரடியாக ஒருவேளை இவர்கள் 10 தொகுதியோ 15 தொகுதியிலோ திமுக வெற்றி பெற்றாங்கன்னு வைங்களேன், பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா பிஜேபி கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவாங்க. ஒருவேளை மத்தியிலே தேசிய இது இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் வைங்களேன், அங்க மிகப்பெரிய குடிமிப்பிடி சண்டைன்னு சொல்லுவாங்களா, பிரதமருக்கான சண்டை மிகப்பெரிய நடக்கும். அந்த சண்டையில திமுக வந்து பெரிய அளவுல போய் இருப்பாங்க. ஆனால் கடைசியில செல்லா காசா போய் ஒருதான் இது நடக்க போகுது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு என்னன்னா ஒரு பிஜேபி தலைவர்கள் இன்னைக்கு அரசியலை தெரியாத அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் அண்ணா திமுகவை சீண்டி பார்க்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி தேர்தலாக இது இருக்க போகுது. யார் யாரெல்லாம் அண்ணா திமுக சீண்டி பார்த்தார்கள், ஏளனமாக பேசினார்கள், அவர்கள் எல்லோரும் நீங்கள் அவர்களுக்கு பாடமாக இருக்கக்கூடிய நாள் தான் ஜூன் 4. இந்த நாளை ஒவ்வொரு தொண்டர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு. நன்றி ஜவஹர், நான் திரும்ப வரேன். ஒரே ஒரு மாற்றம் எல்லா கட்சிக்கும் வந்து ஒரு மாற்றம், அதாவது வெற்றிக்கு பிறகும் தோல்விக்கு பிறகும் ஒரு மாற்றம் ஏற்படும். அண்ணா திமுக மாற்றங்கள் வரலாம், ஆனால் திமுக மாற்றம் என்பது முழுமையான மாற்றமாக இருக்கும். புரியுது சார், நான் திரும்ப. ஜவஹர் அலி சார், என்ன மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கறாங்க ஜவஹர் அலி சார்? இங்க எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா மக்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த மாற்றம் இருக்கணும் அந்த மாற்றம் இருக்கணும், அது என்னவா இருக்கும்? மக்களுக்கான மாற்றம்னா ஆட்சி மாற்றம் தான் அவங்களுக்கு வந்து நிரந்தர மாற்றமா இருக்கும். அதை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றத்திற்கான அடிகோலாக இந்த விடியாத திமுக அரசை வந்து மாத்துறதுக்கான அந்த துவக்கமாக அந்த ஜூன் 4ஆம் தேதி இருக்க போகுது. நீட் தேர்வை ரத்து செய்யும் சொன்னவங்க, கல்வி கடனை ரத்து செய்வோம் சொன்னவங்க, நகை கடனை ரத்து செய்வோம் சொன்னவங்க, பெண்களை கோசி என்று கிண்டல் அடித்தவர்கள், பெண்களை தலையில அடிச்சவங்க, இப்படி சட்டம் ஒழுங்கை கெடுக்க தமிழ்நாட்டை சுடுகாடு ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு வந்து சரியான பாடத்தை கற்பிக்கக்கூடிய அந்த நாள் தான் அந்த ஜூன் இருக்க போகுது 4ஆம் தேதி. அது மட்டுமல்ல, நீங்க சொன்னீங்க தேர்தலுக்கு பிறகு வந்து இந்த ஒரு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குமானா, நிச்சயமாக அந்த மாற்றத்தை தவிர்க்க முடியாது. எல்லோரும் கட்சி தான் நடத்துறாங்க, யாரும் மடமே நடத்தல. வெற்றியின் பக்கம்தான் கட்சிகள் எல்லாம் வந்து சேருவாங்க. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணியில் 2026 சேர்வதற்கு அடித்தளமாக அவர்களுடைய மாற்றம் ஏற்படும். அது மீண்டும் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை உறுதி செய்யக்கூடிய அந்த நாள் தான் வரக்கூடிய ஜூன் 4ஆக. புரியுது ஜவஹர் சார். இன்னொரு பக்கம் மக்கள் மனசுல
மக்கள் மனசுல திமுக மேல இருக்கக்கூடிய அந்த பார்வையில மாற்றம் இருக்குமா? அதிமுக மேல இருக்கக்கூடிய அந்த பார்வையில என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும்? திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் மாறாத விஷயம் மாறிடும் நினைச்சு இனிமேல் மாறவே மாறாது அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா ஊழல் மாறாது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகும் மாறாது, திமுக வாழ்வாதாரம் என்று மக்கள் பாதிப்படைவார்கள், இது மாறாது என்ற நிலை மக்களுக்கு மின்வெட்டு மாறாது என்கின்ற நிலை மக்களுக்கு உறுதியாயிருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டாங்க. ஆனால் அதிமுகவை நாம இழந்துட்டோமே. நல்ல 4.5 வருஷம் அருமையான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை சோலைவனமாக வச்சிருந்தார எடப்பாடியார, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற அந்த ஆதங்கம், அந்த வேதனை வர 4ஆம் தேதி மக்கள் வெளிப்படுத்துவாங்கன்னு தான் நான். நன்றி சார். இதே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன்.